குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சியில் தேர்ட் சாப்டரில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பார்க்க போகிறோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ன்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டினுடைய எக்ஸ்டென்ஷன் தான். எஸ்பெஷலி இந்த பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனில் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏற்கனவே ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் முடித்ததுக்கப்புறம் அதில் கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? முதல்ல நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். சரியா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ன்றது நாம் அந்த இயர் முழுக்க நடந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், டைரக்ட் இன்கம் நாம் கம்பேர் பண்ணி கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை கம்பேர் பண்ணி நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். சரி, அப்படி கண்டுபிடிச்ச நெட் ப்ராஃபிட்டை கொண்டு வந்து தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக, அதாவது இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ் எது அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட், அந்த பிஸ்னஸினுடைய நெட் ப்ராஃபிட். ஸோ ஒரு நெட் ப்ராஃபிட்டை ஒரு பிஸ்னஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனுடைய நெட் ப்ராஃபிட்டை வச்சு தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். சரியா? சரி, அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து பார்ட்னருடைய வியூவிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். கரண்ட் அக்கௌண்ட் வந்து பார்ட்னருடைய வியூவிலேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பிஸ்னஸ்னுடைய வியூவிலேருந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கிங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பிஸ்னஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். சரி, இந்த அக்கௌண்ட்டை எதை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? நெட் ப்ராஃபிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ண போகிறோம். நெட் ப்ராஃபிட் என்ன பண்ண போகிறோம்? கிரெடிட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் எங்கேருந்து கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இருந்து கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அது எங்கே இருக்கும்? கிரெடிட்டில் இருக்கும். சரியா? அந்த பேலன்ஸை தான் கொண்டாந்து இங்கே நான் கிரெடிட் பண்ண போகிறேன். சரியா? நெட் ப்ராஃபிட்டை தான் கிரெடிட் பண்ண போகிறேன். ரைட், அப்போ கிரெடிட் சைட் போகிறேன். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா கிரெடிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணுறோம். எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்? நெட் ப்ராஃபிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த நெட் ப்ராஃபிட் எங்கேருந்து கிடைச்சிது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து கிடைச்சிது. சரி, இப்போ வாங்க கிரெடிட் சைடு வாங்க. கிரெடிட் சைடு எதை எழுதுறதா இருந்தாலும் பை அப்படின்னு போட்டு எழுதுவோமா? ரைட், பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிங்க. ஆக்சுவலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எதை மென்ஷன் பண்ணுறோம்? நம்ம பிஸ்னஸ்க்கு கிடைச்ச நெட் ப்ராஃபிட்டை தான். கொஷின் பேப்பரில் நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயர்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த நெட் ப்ராஃபிட் ஏர்ன்டு டியூரிங் த இயரை தான் நம்ம இங்கே என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோம். சரி, அந்த அமௌண்ட்டை இப்போ நான் வெறும் ஃபார்மேட் மட்டும்தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன் இந்த வீடியோவில். அதனால் அதுக்கு நல்லா கவனமாக கவனிச்சிங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டை கொண்டாந்து கிரெடிட் பண்ணுறோம். என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோம். ஓகேவா? ரைட்ஸு. அதுக்கப்புறம் சார் இந்த பக்கம் வேறு எதனா அடிஷ்னல் ஐட்டம்ஸ் இருக்கா சார்? இதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இதை நாம் பிஸ்னஸோடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ பிஸ்னஸ்க்கு நெட் ப்ராஃபிட் ஒரு கிரெடிட் ஐட்டம். அண்ட் தென் இன்னொரு பெனிஃபிட் இருக்கு இல்லையா? பார்ட்னர் கிட்ட இருந்து டிராயிங்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்குறோம்ல, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்,
இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் ஒரு இன்கம் தான், ஒரு கெயின் தான். அதனால அதையும் கிரெடிட் பண்றேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ரைட். இப்போ அடுத்த ஐட்டம் நான் கிரெடிட் பண்ண வேண்டியது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. நானா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன், பார்ட்னர் ஏ ஒரு அமௌண்ட்டு, பார்ட்னர் பி ஒரு அமௌண்ட்டு, ஏவுக்கும் பிக்கும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா, அதை அவுட்டர் காலத்தில் போட்டுக்கிறேன். சரியா? ஸோ முதல்ல நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணோம், அடுத்து எதை கிரெடிட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. ஒரு பார்ட்னருக்கும் தனித்தனியாக எழுதி அப்புறம் ஆட் பண்ணி மொத்தமாக அமௌண்ட்டு போடணும், டைரெக்டாக போடுவிடாது. ஒரு இண்டிவிஜுவல் பார்ட்னருடைய டிராயிங்ஸ் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை வந்து இங்கே காமிச்சு அதுக்கப்புறம் போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணியாச்சு. இவ்வளோதான்ப்பா கிரெடிட் சைடில். நாம் கொஷின் பேப்பர்லேருந்து போஸ்ட் பண்ண வேண்டியது 2 ஐட்டம் தான். ஒன்று நெட் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி கிரெடிட் பண்ணுறேன், அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணுறேன். சரியா? இதுக்கு மேலே ஒரு ஐட்டம் கிடையாது கிரெடிட் சைடில் கொஷின் பேப்பர்லேருந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு. இதோட நாம் டெபிட் சைட் போட வேண்டியது தான். ஸோ டெபிட் சைடில் நான் சொல்கிற ஆர்டரில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுது. நான் சொல்கிறதுன்னு இல்லை, அதுதான் ரூல். சரிங்களா? ரைட். இப்போ டெபிட் சைட் போ. டெபிட் சைடில் பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சரோ அதெல்லாம் டெபிட் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. பார்ட்னருக்கு பிஸ்னஸ்லேருந்து என்ன கொடுக்க போகிறாங்க, எப்படி நீ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வாங்குறியோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இங்கே என்ன பண்ணோம்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதி ஏவுடைய இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளவுன்னு போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வெளில போகணும். சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டாகவும் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா பர்சன்டேஜாகவும் கொடுத்துருவாங்க. ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஏவோடைய கேபிட்டல் அமௌண்ட்டோ அந்த கேபிட்டலை அந்த பர்சன்டேஜை வந்து அப்ளை பண்ணி போடணும். பியோடைய கேபிட்டல் எவ்வளவோ அதில் அந்த பர்சன்டேஜை அப்ளை பண்ணி போடணும். ஸோ அமௌண்ட்டை கொடுத்துட்டா அப்படியே போட்டுக்க போகிறோம், பர்சன்டேஜ் கொடுத்தா அது அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் அப்ளை பண்ணி போட போகிறோம். ஆக மொத்தம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ன்றது நாம் டெபிட் பண்ண வேணும். சரிங்களா? பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் an expense to the business. ஸோ இந்த அக்கௌண்ட்டு பிஸ்னஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போடுறதுனால பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் எக்ஸ்பென்ஸோ அதை டெபிட் பண்ணோம், பிஸ்னஸ்க்கு எதெல்லாம் கெயினோ அதை கிரெடிட் பண்ணோம். ஸோ பிஸ்னஸ்க்கு 2 கெயின் தான், ஒன்று நெட் ப்ராஃபிட்டு அண்ட் அனதர் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அதை ரெண்டுத்தையும் கிரெடிட் பண்ணிட்டோம். இப்போ நாம் டெபிட் சைடு வந்திருக்கோம். டெபிட் சைடு வந்து எக்ஸ்பென்சஸ் சைடு. அதில் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு த பார்ட்னர்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதுகிறோம், ஒரு பார்ட்னருடைய பேர் எழுதுகிறோம், அமௌண்ட்டாக அவங்களுக்கான அமௌண்ட்டை எழுதுகிறோம், ஆட் பண்ணி வெளில போடுறோம். சரியா? இது அமௌண்ட்டாகவும் கொடுத்துருவாங்க டைரெக்டாக, இல்லை நான் பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஒருத்தருடைய கேபிட்டலில் அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி போட்டு ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ரெண்டாவது சேலரி. சார் இந்த சேலரி கூட ஏவுக்கும் சேலரி கொடுக்கலாம், பிக்கும் சேலரி கொடுக்கலாம், 2 பேருக்குமே கொடுக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் கூட கொடுக்கலாம். சரியா? நான் இங்கே காமனாக 2 பேருக்கும் கொடுக்குற மாதிரி போட்டிருக்கேன். சரியா? சேலரி. அப்போ சேலரி எழுதும் போது இங்கே என்ன எழுதுறோம், சேலரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக எழுதலாம் பார்ட்னர் சேலரி அப்படின்னு கூட எழுதிக்கலாம். யாருக்கு பார்ட்னர் சேலரி? 2 பேருக்குமே கொடுக்குற மாதிரி கணக்கு போகிறேன் நான். ஏக்கும் கொடுக்குறாங்க, பிக்கும் கொடுக்குறாங்க, 2 பேருமே கணக்கு கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துட போகிறாங்க அவங்க யார் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இப்போ இந்த சேலரியை ஆட் பண்ணி போடுறோம். ஒரு ஆளுக்கு இருந்தால் நேராக போட்டுடலாம், 2 பேருக்கு இருந்தால் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ரைட். சேலரி போட்டாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் பார்ட்னர்ஸ் கமிஷன். இந்த பார்ட்னர்ஸ் கமிஷனும் பார்த்தீங்கன்னா
யாருக்கு கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணி போடணும். சரியா? நான் இங்கே 2 பேருக்குமே கொடுக்குற மாதிரி போட்டுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரில் நமக்கு வந்து யாரோ ஒருத்தருக்கு சேலரி, ஒரு பார்ட்னருக்கு சேலரியும் இன்னொரு பார்ட்னருக்கு கமிஷனும் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. நான் இது ஃபார்மேட்டை கிரியேட் பண்ணுறதுனால 2 பார்ட்னரையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா? கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆஸ் இட் இஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். ரைட். இப்போ ஏக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தோம், பிக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தோம், இந்த 2த்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்க போகிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, இவ்வளோதான் நமக்கு கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து போஸ்ட் பண்ண வேண்டியது இவ்வளோதான். திரும்ப சொல்கிறேன் பாருங்க. முதல்ல நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா நெட் ப்ராஃபிட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுறேன். என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறேன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறேன். சரியா? அடுத்து கிரெடிட் பண்ண வேண்டிய ஐட்டம் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்ட்னருக்கான இண்டிவிஜுவல் அமௌண்ட்டை இன்னர் காலத்தில் எழுதி அதை டோட்டல் பண்ணி அவுட்டர் காலத்தில் போடுறேன். ஓகேவா? ரைட். அவ்வளோதான். இதுக்கு மேலே எவ்வளோ பெரிய கொஷினாக இருந்தாலும் இதுக்கு மேலே இங்கே ஐட்டம்ஸ் கிடையாது. நெட் ப்ராஃபிட்டும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 2 ஐட்டம் தான் கிரெடிட். அடுத்து டெபிட் சைடு வரும். இதுதான் மேக்ஸிமம் ஐட்டம். மொதல் ஐட்டம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணி ஆட் பண்ணி போட போகிறேன். சரியா? இதுவும் அமௌண்ட்டாக கொடுத்தா நமக்கு அப்படியே வேலை மிச்சம். அமௌண்ட் எழுதி டோட்டல் பண்ணிடலாம். பர்சன்டேஜாக கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏவுடைய கேபிட்டல் எவ்வளவோ அதில் அவருக்கு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி போட போகிறோம். பியோடைய கேபிட்டலில் அவருடைய பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி போட போகிறோம். சேலரி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே கொடுத்துருவாங்க, அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. யாருக்கு சேலரி கொடுத்துருக்காங்களோ அவங்க பேர் எழுதி அமௌண்ட்டை மென்ஷன் பண்ண போகிறோம். இங்கே 2 பேருக்குமே சேலரி கொடுக்குற மாதிரி எழுதி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்து பார்ட்னர்ஸ் கமிஷனும் அவங்களே அமௌண்ட்டு கொடுத்துருவாங்க. கொடுத்தா அப்படியே ஆட் பண்ணி போட வேண்டியதா, இல்லைன்னா பர்சன்டேஜில் கொடுப்பாங்க. பர்சன்டேஜில் கொடுத்தா என்ன பண்ணுறது, நாம் இன்னும் டீப்பாக பேசுவோம், அதை பற்றி தனியாக பேசுவோம். சரியா? இப்போக்கி இதில் இவ்வளோதான் ஃபார்மேட்டு. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு கிரெடிட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ கிரெடிட் சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் டோட்டல் போட்டுக்கிறேன். கிரெடிட் சைடை டோட்டல் போட்டுக்கிறேன். ஓகேவா? கிரெடிட் சைடை வந்து டோட்டல் பண்ணுறேன். அதே கிரெடிட் சைடு டோட்டலை கொண்டாந்து இங்கே போடுறேன். சரியா? கிரெடிட் சைடு டோட்டலே கொண்டு வந்து டெபிட் சைடில் போடுறேன். கிரெடிட் தான் அதிகமாக இருக்குது, அதாவது ப்ராஃபிட் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இருக்கிற ப்ராஃபிட்டை அவங்க ஷேர் பண்ணி போகிறாங்க. அதனால் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதுறேன். நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னால் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதி யாருக்கு ஷேரு, ஏவுக்கு பிக்கு என்ன ரேஷியோவில் அவங்க ஷேரை பிரிச்சுக்கிறாங்களோ அந்த ரேஷியோவில் வந்து நான் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போட போகிறேன். கணக்கு போடும்போது அந்த கணக்கில் இருக்கக்கூடியதை ஃபாலோ பண்ணிக்குவோம். இப்போதைக்கு இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. சரியா? ஸோ முதல்ல என்ன பண்ணேன், நெட் ப்ராஃபிட்டை கொண்டாந்து கிரெடிட் பண்ணேன். என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கிரெடிட் பண்ணோம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணோம். சரியா? ரைட். அதுக்கு அடுத்து டெபிட் சைடு வந்தோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பார்ட்னர், ஒரு பார்ட்னருடைய அமௌண்ட்டை எழுதி டோட்டல் பண்ணி போட்டோம். பார்ட்னர் சேலரி, ஒரு பார்ட்னருடைய பேர் எழுதி டோட்டல் பண்ணி போட்டோம். அடுத்து பார்ட்னர்ஸ் கமிஷன், ஒருவருடைய பார்ட்னருடைய பேர் எழுதி டோட்டல் பண்ணி போட்டோம். ரைட்டு. அவ்வளோதான். இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் நாமளே கண்டுபிடித்தோம். அதான் பேலன்சிங் ஃபிகர் தான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணேன். அந்த கிரெடிட் சைட் டோட்டலே இங்கே போட்டேன். இந்த கிரெடிட் சைட் டோட்டலுக்கும் டோட்டல் கிரெடிட்டுக்கும் டோட்டல் டெபிட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். கிரெடிட் எக்ஸஸாக இருந்தால் அது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை ஏவுக்கும் பிக்கும் எப்படி அமௌண்ட் கிடைக்குதுன்னா அந்த ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ தான் அப்போ பார்க்கணும். அப்போ தான் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ரேஷியோ பிரகாரம் இங்கே உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி போடணும். சரியா? ரைட். இப்போ இந்த ஃபார்மேட்டை வந்து நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சம் வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நான் இதை பேஸ் பண்ணி ஒரு சம் வந்து போட போகிறேன்.
இந்த சம் வந்து எது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல சம் நம்பர் எக்ஸசைஸ் நம்பர் 22 போடுறேன். சரியா? இதுல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டமும் அதுல வந்து இருக்கு. அதனால எக்ஸசைஸ் நம்பர் 22 வந்து சால்வ் பண்றேன். அதையும் பார்த்துக்குங்க. ஓகேவா? ஃபார்மேட்டை நல்லா பார்த்துக்குங்க. ஃபார்மேட் நமக்கு ரொம்ப அவசியம். ஃபார்மேட் சொல்லணும். அதை வச்சுதான் நம்ம கணக்கு வந்து தெளிவா போட முடியும். ஓகேங்களா? ரைட். எக்ஸசைஸ் நம்பர் 22. அக்கார்டிங் டு 22 சம் வந்து தினேஷும் சுகுமாரும் வந்து பார்ட்னர்ஸா இருக்காங்க. அவங்க வந்து 1 ஜனவரி அன்னைக்கு அவங்களுடைய கேபிட்டலை வந்து தினேஷ் வந்து 1,50,000 கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. சுகுமார் வந்து 1,20,000 வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஏன் இங்க கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கேபிட்டல் அமௌண்ட்டை வச்சு அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து தினேஷ்க்கு 3,600, சுகுமாருக்கு வந்து 2,200 கொடுத்துருக்காங்க. தினேஷுக்கு சேலரி கொடுக்குறாங்க 60,000 per year கொடுக்குறாங்க. சுகுமாருக்கு வந்து கமிஷன் 80,000 கொடுக்குறாங்க. டியூரிங் த இயர் ended 31st December 2018, டியூரிங் த இயர் ended எழுதுக்கமா இங்க இயர் ended டேட் இல்லாதனால அப்படியே நம்ம விட்டுட்டோம். இங்க டிசம்பர் 2018 கொடுத்துருக்காங்க. அப்ப அதை எழுதிக்கலாம். 31st December 31/12/2018 அவ்வளவுதான். அந்த இயர் வந்து எழுதிட்டேன், இங்க உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன். ரைட். The firm made a profit of rupees 2,20,000. 2,20,000 ப்ராஃபிட் வேணும் இல்லையா? நமக்கு நெட் ப்ராஃபிட் வேணும் இல்லையா? இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடுறதுக்கு அது வந்து 2,20,000 இருக்கு. முதல்ல வர கிரெடிட் சைடு வர என்னன்னு எழுதுறோம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு எழுதுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னு எழுதி ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணோம். அதுதான் இங்கே எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 2,20,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பண்ணிட்டோமா? என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோம்? அந்த ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறோம். ரைட்டு, சரியா? அடுத்து நம்ம கிரெடிட் பண்ண வேண்டியது என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். ரைட். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அப்படின்னு எழுதிட்டு பார்ட்னருடைய பேர் என்னவோ அந்த பேர் எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் டு பி சார்ஜ்டு தினேஷ் 3,600. தினேஷ் 3,600. அடுத்த பார்ட்னருடைய பேரு சுகுமார். சுகுமார் 2,200. ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 5,800. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 5,800. கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் தினேஷ்க்கு வந்து 3,600, சுகுமாருக்கு வந்து 2,200 கொஸ்டின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. அதை எடுக்கிறேன், அவன் பேருக்கு நேரம் அமௌண்ட் எழுதுறேன், ஆட் பண்ணுறேன், போட்டுறேன். இது புரியுதா? முதல்ல நெட் ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுறேன். அதாவது ப்ராஃபிட்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுறேன். அதுக்கடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, தினேஷ்க்கு எவ்வளோ சுகுமார் எவ்வளோன்னு அதை எழுதி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வெளில போட்டுக்கிறேன். ஓகேவா? ரைட். இதுக்கு அடுத்து எவ்வளோ? இங்கே கிரெடிட்டில் வேலை முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்து டெபிட்டில் தான் நமக்கு வேலை. டெபிட் சைடு வர. ரைட். டெபிட் சைடு வரும்போது முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது ஒரு ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணி சொன்னோம் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை முதல்ல காமிப்போம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலை காமிக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ரைட். யார் யார் பார்ட்னரு? தினேஷ், சுகுமார். கொஸ்டின்ல பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் டு பி என்டைல்டு டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அட் 4%. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% கொடுத்துருக்காங்க. எதுல? அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட்ல.
அப்போ இங்கே கேபிட்டல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. தினேஷ்க்கு வந்து ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 1,50,000 இருக்கு, சுகுமாருக்கு 1,20,000 இருக்கு. அப்போ அந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். தினேஷுடைய கேபிட்டல் 1,50,000 சரிங்களா, இன்ட்டு 4%. 4%னா 4/100. 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கட் பண்ணிடலாமா? 1,500. 1,500 into 4 6,000. தினேஷுடைய அமௌண்ட்டு 6,000 கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து சுகுமாருடைய கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் வந்து 1,20,000 இன்ட்டு 4/100 எவ்வளோ இருக்கும்? 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ கட் பண்ணுறேன். 1,200. 1,200 into 4 4,800. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10,800. பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதுனேன். தினேஷ் அமௌண்ட்டு வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பர்சன்டேஜாக கொடுத்துட்ருக்காங்க. பர்சன்டேஜ் கொடுத்தா தினேஷுடைய ஓப்பனிங் கேபிட்டல் எவ்வளோ அதை எடுத்துக்கணும். தினேஷுடைய ஓப்பனிங் கேபிட்டல் 1,50,000. எத்தனை பர்சன்டேஜ்? 4%. 4%னா 4/100ன்னு போடுறோம். 100 வந்து டிவைட் பண்ணுறோம். அதை டிவைட் பண்ணாக்கா 1,500. 1,500 into 4 6,000. அதே மாதிரி தான் சுகுமாருடைய ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 into 4/100. 100 டிவைட் பண்ணால் 1,200. 1,200 into 4 4,800. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6,000 4,800 ஆட் பண்ணால் 10,800. மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எவ்வளோ கொடுக்குறீங்க? 10,800. அதில் தினேஷ்க்கு 6,000, சுகுமாருக்கு 4,800. சரியா? இது முடியுது. இதுக்கு அடுத்து பார்ட்னருடைய சேலரி. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது தினேஷ் ரிசீவ் எ சேலரி. அப்போ என்ன பண்ணலாம்? சேலரி டு தினேஷ் எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னா 60,000 கொடுக்குறாங்க. அப்படியே நேராக வெளிலே போட்டுடலாம். ஏன்னா ஒரு ஆள் தானே வாங்குறாரு, 2 அமௌண்ட் அந்த ஆட் பண்ணி போடலாம். சிங்கிள் அமௌண்ட் தானே, அப்படியே போட்டுடலாம். ஸோ சேலரி டு தினேஷ்னு எதுனே அமௌண்ட்டை அவுட்டர் காலத்தில் அப்படியே போட்டேன். ரைட். அடுத்து இதோட முடிதானா? இல்லை. சுகுமார் டு ரிசீவ் எ கமிஷனும் இருக்கு. யாருக்கு கமிஷன்? சுகுமாருக்கு. அப்போ முதல்ல எழுதுறோம் கமிஷன் டு சுகுமார். ஓகேங்களா? கமிஷன் எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னா 80,000 வாங்குறாரு. அதுவும் சிங்கிள் அமௌண்ட்ன்றதுனால அப்படியே வெளில போட்டுறேன். சரியா? முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டேன். கேபிட்டலில் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி போட்டேன். அடுத்து சேலரி போட்டேன். கடைசியாக தான் கமிஷன் போட்டிருக்கேன். சரியா? கடைசியாக தான் கமிஷன் போடணும். ஏங்கிறத வந்து நாம் அந்த கமிஷனுக்குன்னு வரும்போது சொல்கிறேன் நான். கண்டிப்பாக இந்த ஆர்டர் வச்சுக்கணும். முதல்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், அடுத்து சேலரி, அப்புறம் ஃபைனலாக தான் வந்து கமிஷன். ரைட். இப்போது கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. டெபிட் கிரெடிட் போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ண வேண்டியது தான். கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணுறோம். பாருங்கள், கிரெடிட் சைடு வந்து 2,20,000 + 5,800. 2,25,800 கிரெடிட் சைடு. டெபிட் சைடு பார்த்தீங்கன்னா 70, இந்த ஒரு 80, 1,50,800. அப்போ கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணிக்கலாமா? கிரெடிட் சைடை டோட்டல் பண்ணுவோம். 2,25,800. சரியா? அதே டோட்டலை கொண்டு வந்து இங்கே போடுறோம். 2,25,800. ரைட். அடுத்து என்ன பண்ணணும்? இந்த டோட்டலுக்கும் இங்கே இருக்கக்கூடிய டெபிட்டில் இருக்க ஐட்டத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் தான், அந்த பேலன்சிங் ஃபிகரை தான் நாம் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு எழுதுகிறோம். ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ன்றது பேலன்சிங் ஃபிகர். எப்படி அது? டோட்டல் கிரெடிட் 2,25,800. மொத்த டோட்டல் கிரெடிட்டு 2,25,800. டெபிட்டோடைய டோட்டல் பாருங்கள், 80, 60, 140, 150, 800. 1,00,000
50,800. சரியா? அப்போ இதை லெஸ் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதோ அதுதான் தினேஷும் சுகுமாரும் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இது பண்ணுங்க, 1,50,000ல் 2,25,000ல் 1,50,800 போச்சு அப்படின்னு சொன்னால் ரிமைனிங் எவ்வளோ? 75,000. சரியா? இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன அமௌண்ட் கிடச்சிது? 75,000 கிடச்சிது. 2,25,800லேருந்து 1,50,800 மைனஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிது? 75,000 கிடைக்குது. 75,000 ரெண்டு பேருமே அப்படியே எடுத்துக்க போகிறாங்கன்னா இல்லை, தினேஷும் சுகுமாரும் ஒரு ரேஷியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. அந்த ரேஷியோ என்ன? கணக்குலேயே நம்ம நல்லா பார்க்கணும். தினேஷும் சுகுமாரும் என்ன ரேஷியோவில் வந்து ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் டு பி ஷேர்டு இன் தி ரேஷியோ ஆஃப் 2:1. சுகுமாரம் தினேஷும் என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க? 2:1. 2:1னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ண 2 + 1 3. அப்போ தினேஷுக்கு 2/3, சுகுமாருக்கு 1/3. அது எழுதுங்க இங்கே. இவருக்கு 2/3, இவருக்கு 1/3. ஓகேவா? அப்போனா 3 தானே. 73 வந்து டிவைட் பண்ணால் 25,000. 25,000 × 2 50,000. 3 டிவைட் பண்ணால் 25. 75 3 டிவைட் பண்ணால் 25. 3 0க்கு 3 0 ஆக மொத்தம் 25,000. 25,000 × 2 50,000. திரும்ப 3 டிவைட் பண்ணால் 25. 3 0க்கு 3 0. 25,000 × 1 25,000. ஆட் பண்ணால் அதே அமௌண்ட் தானே வரும், 75. ஓகேவா? ஸோ இந்த ரேஷியோ எங்கேருந்து கிடச்சிது? புக்லேயே கொடுத்துருக்காங்க என்ன ரேஷியோவில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரேஷியோவில் நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துறோம். சரியா? ஸோ திரும்ப பாருங்கள், முதல்ல நான் எங்கேருந்து ஆரம்பித்தேன் அப்படின்னா ப்ராஃபிட்லேருந்து ஆரம்பித்தேன். என்னுடைய ப்ராஃபிட்டை கிரெடிட் பண்ணுறேன். என்னன்னு எழுதி கிரெடிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு அப்படின்னு எழுதி கிரெடிட் பண்ணுறேன். 2,20,000. ரைட். அடுத்த கிரெடிட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை கிரெடிட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னு எழுதி தினேஷுக்கு எவ்வளவு, சுகுமாருக்கு எவ்வளவு. சார் இது எப்படி சார்? கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க, அதிலே இருக்குது, கொஷின் பேப்பர்லேயே இருக்குது. அதை எடுத்து தினேஷுக்கு எவ்வளோ அப்படின்னு எழுதுகிறேன், சுகுமாருக்கு எவ்வளோன்னு எழுதுகிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன், வெளில போகிறேன். சரியா? மொத்தம் 2 ஐட்டம் தான். கிரெடிட் சைடில் 2 ஐட்டம் தான், வேலை முடிஞ்சுது. சரியா? அதுக்கப்புறம் டெபிட் சைடு வரேன். டெபிட் சைடில் மொத்தம் 3 ஐட்டம் தான் மேக்ஸிமம் கொஷின் பேப்பர்லேருந்து நம்ம எடுக்க வேண்டியது. அதில் ஐட்டம் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இந்த போட்டிருக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு எழுதுறேன். அடுத்து பேர் எழுதுறேன் தினேஷ். தினேஷ் எழுதி ப்ராக்கெட்டில் 1,50,000 போட்டிருக்கேன். ஏன் இந்த 1,50,000 போட்டிருக்கேன்னா அவருடைய கேபிட்டல், அவருடைய ஓப்பனிங் கேபிட்டல் 1,50,000 இருக்குது. அதை ஏன் சார் எழுதணும்? ஏன் நான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டாக கொடுக்கல, பர்சன்டேஜில் கொடுத்துட்டாங்க. அப்படி பர்சன்டேஜில் கொடுத்துட்டா அதை அவங்க கேபிட்டல் அமௌண்ட்டில் வந்து அப்ளை பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்கும்போது தினேஷுடைய கேபிட்டல் வந்து 1,50,000, பர்சன்டேஜ் 4/100. 4%னா 4/100. ஸோ இன்ட்டு 4/100 இப்படி போட்டால் 6,000 வருது. 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன், 1,500 இருக்குது. 1,500 × 4 6,000. சுகுமார் போடுறேன். சுகுமாருடைய கேபிட்டல் எவ்வளோ இருக்குன்னா 1,20,000 இன்ட்டு 4/100. ஏன்னா 4% இல்லையா? 2 0க்கு 2 0 கட் பண்ணுறேன், 1,200 இருக்குது. 1,200 × 4 4,800. அப்போ இங்கே 6,000 4,800 ஆட் பண்ணி 10,800 போடுறேன். சரியா? இது புரியுதா? ரைட். அடுத்து சேலரி டு தினேஷ். சார் இந்த சேலரி டு தினேஷ் எப்படி சார் 60,000 எழுதுறீங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்கப்பா. சேலரி தினேஷ் வந்து எவ்வளோ சேலரி ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். சேலரி டு தினேஷ் 60,000 வேறு இயர்னு கொடுத்துருக்கிறதுனால அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்து கமிஷன். இந்த கமிஷனும் சுகுமார் எவ்வளோ கமிஷன் வாங்குறாருன்றதையும் கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை என்ன பண்ணுறேன், கமிஷன் டு சுகுமார்னு எழுதி அந்த அமௌண்ட்டும் எழுதிக்கிறேன். சரியா? ரைட். இப்போ மொத்தமே 3 ஐட்டம் தான்ப்பா நமக்கு டெபிட் சைடில். கிரெடிட் சைடில் 2 ஐட்டம், ப்ராஃபிட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு.
டெபிட் சைடில் மொத்தம் 3 ஐட்டம் தான். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலு, அண்ட் தென் வந்து பார்ட்னர் சேலரி, அடுத்து பார்ட்னர் கமிஷன், 3த்தையும் எழுதியாச்சு சார். ரைட். அடுத்த ஸ்டெப் என்ன? டோட்டல் போடணும். கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணணும். கிரெடிட் சைட் டோட்டல் போட்டோமா, அந்த டோட்டலே கொண்டாந்து இங்கே போடணும். இந்த கிரெடிட் சைட் டோட்டல் போடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நாம ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு ஒரு லைன் எழுதணும். அடுத்து பார்ட்னர் பேர் எழுதி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். பார்ட்னர் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. மொத்தம் ஒரு 5 லைன் வந்து எது லாஸ்ட்டாக எழுதுனியோ அதுலேருந்து ரொம்ப தாராளமாக, ஏன்னா இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்லாம் நாமளாக எழுதி தான் போடணும். அதனால் கொஞ்சம் தாராளமாக கீழே இறக்கி டோட்டல் பண்ணணும். சேம் லைனில் வந்து டோட்டல் பண்ணுறோம். அப்போ நான் கொஞ்சம் தாராளமாக கீழே இறக்கி கிரெடிட் சைடில் டோட்டல் பண்ணேன். அதே சேம் லைனில் வந்து டெபிட் சைடில் டோட்டல் பண்ணேன். எது? இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இந்த லைன்லாம் எழுதுறதுக்கான ஸ்பேஸை கொஞ்சம் நான் எய்ம் பண்ணி நான் டோட்டல் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டோட்டல் பண்ணி அதே டோட்டலில் டெபிட் சைட் போட்டேன். ஸோ இந்த டோட்டல்லேருந்து இந்த 2,25,000லேருந்து இந்த 1, 2, 3 அமௌண்ட்டை கூட்டினா எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு? 1,50,800. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் எப்படி கிடைக்குதுன்னா 2,25,000 இருக்கா, இந்த டோட்டல் தான் இது. இந்த 1,50,800 எப்படி வந்துச்சுன்னா, இது 10,800, 60,000, 80,000, இந்த 3த்தையும் ஆட் பண்ணி இதை போட்டிருக்கேன். ஸோ டோட்டல் கிரெடிட்லேருந்து டோட்டல் டெபிட்டை மைனஸ் பண்ணேன். அப்படி மைனஸ் பண்ணி வந்த அமௌண்ட்டு தான் 75,000. ஸோ இந்த 75,000 தினேஷுக்கும் உண்டு, சுகுமாருக்கும் உண்டு. 75 அவங்க எப்படி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, அதுதான் இந்த ரேஷியோ 2:1. 2:1 அந்த ரேஷியோவை ஆட் பண்ணி கீழே போட்டுக்கணும். 2:1 2 + 1 3. அப்போனா 2/3 1/3. இது தினேஷுக்கு, இது சுகுமாருக்கு. பாருங்க, 2/3 1/3. ஸோ 75,000 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது? 50,000. இவனுக்கு 25,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 75. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள், 225 வந்துட்டு இருக்கு. இப்போதான்ப்பா சம்மு. ஸோ முதல்ல ஃபார்மேட் சொல்லி பார்க்கணும். அதுதான் மெயின். எது கிரெடிட் பண்ணணும், எது டெபிட் பண்ணணுன்றத ஃபார்மேட்டை முதல்ல நாம் சரியாக தரவு பண்ணிக்கணும். அப்புறம் அந்த ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி தான் வந்து கொஷின் போட போகிறோம். ஃபார்மேட் நமக்கு நல்லா தரவாயிடுச்சுன்னா கொஷின் படிக்கும்போது இந்த வந்து டெபிட் பண்ணணும், இதை வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடலாம். ஸோ திரும்ப சொல்கிறேன், நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கணும். நீங்கள் ஃபேர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த சம்மை வந்து நோட்டில் ஃபேர் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பேஜ் நம்பர் வந்து 106ல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு 3.11 இருக்கு பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறத அந்த டாப்பிக்கை எழுதி எங்கேருந்து எழுதிங்கன்னா, த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் இஸ் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் prepared for the purpose of adjusting the transaction relating to amounts due to and amount due from partners. It is nominal account in nature. அப்படி அந்த பேரா கொடுத்துருக்காங்களே, அந்த ஃபுல் பேராவையும் எழுதுங்க. அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கொடுத்துருக்க ஃபுல் பேராவையும் எழுதுங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதுங்க. பேரா எழுதும்போது கூட ஒரு பாயிண்ட்டாக 1 by 1 எழுதுங்க. நம்ம திரும்ப படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய ஃபார்மேட்டை எழுதுங்க. ஃபார்மேட் அந்த வீடியோவுடைய பிகினிங்லேயே உங்களுக்கு ஃபார்மேட் எழுதி நான் நடத்தினேன். அந்த ஃபார்மேட்டை வந்து எழுதுங்க. நான் இந்த வீடியோவிலே சொல்லியிருக்கேன், அந்த ஃபார்மேட்டை வந்து எழுதுங்க. புக்கில் இருக்கிறது நீங்கள் இது பண்ண தேவையில்ல. நான் இந்த வீடியோவுக்கு முதல்ல சொன்ன ஃபார்மேட்டாக எழுதுங்க. ஃபார்மேட்டை முதல்ல நல்லா சொல்லி பார்த்துட்டு திரும்ப இந்த வீடியோவை பாருங்கள். கொஷின் நம்பர் 22 சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த 22 வந்து வீடியோவை பார்த்து ஒரு தடவை போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களாக ஒரு தடவை பென்சிலில் ரஃபாக வந்து ட்ராட் பண்ணி பாருங்கள். சரியா? 5 மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய சம் இது. கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு சம்மோடைய பார்ப்போம். அதனுடைய பேக்கப்ஸோட எக்ஸ்ப்ளனேஷனோட பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஃபார்மட்டும் இந்த சம் மட்டும்தான் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு கொடுக்குற வேலை ஒர்க்கு என்னென்னா, முதல்ல பேஜ் நம்பர் 106ல் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை எழுத போகிறீங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்புறம் ஃபார்மேட் எழுத போகிறீங்க. வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய ஃபார்மேட் எழுத போகிறீங்க. அப்புறம் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்க சம்மை வந்து நீங்கள் ஃபேர் பண்ணணும். சரியா? ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் மோர்
ஃபர்தர் வீடியோ ஃபர்தர் டீட்டெயில்ஸோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.